அப்படி அவங்களோட கோட்டை இருந்திருந்தா திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி கொளத்தூருக்கு ஓடி இருக்க மாட்டாரு, இங்க உட்கார்ந்து இருப்பாரு. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த தேர்தல்ல நான் இறங்கும்போது மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நான் மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நம்ம தாய்மார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பரிட்சை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறத தீர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரியான ரோடு போட்டு உங்களுக்கு தரணும், சாலை வசதிகள் பண்ணி தரணும். இங்க இருக்கிறது அரசு பள்ளி, இதுவரைக்கும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிற 10 வருடங்களாக இங்க திமுக ஜெயிச்சுட்டு இருக்காங்களே, ஒரு வேலையை செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு மறுபடியும் இந்த தேர்தல் சொல்லிருக்காங்க. இந்த தேர்தலை எப்படி வாக்கு சேகரிக்கணும்? திமுக காரங்க வந்து 10 வருடங்களாக 1000 விளக்கு தொகுதியில நாங்க இருக்கோம், எங்களை நீங்க ஜெயிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, அதனால இங்க நாங்க குடிநீர் பிரச்சனை தீர்க்க வச்சுட்டோம், சாலைகள் போட்டு கொடுத்துட்டோம், இங்க டிரைனேஜ் ப்ராப்ளம் இல்ல, இங்க வந்து ஹவுசிங் போர்டு வீடுகள் வந்து புதுப்பிக்க தரணும், நாங்க பண்ணி முடிச்சிட்டோம், வாக்குறுதியில கூம் பக்கத்துல நாங்க வந்து செவுறு கட்டி கொடுக்க போறோம், அதை பண்ணி முடிச்சிட்டோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஸ்வச்ச பாரத் திட்டத்தை இங்க கொண்டு வந்து எல்லா அழுக்கு கிளியர் பண்ணிட்டு நல்ல திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களையே ஒத்துக்கிட்டு நாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, இதெல்லாம் பண்ண போறோம், மறுபடியும் எங்களுக்கு வாக்கு அளித்து வாக்கு கொடுத்து எங்களை ஜெயிக்க வைங்க. 10 வருடங்களாக அவங்களால பண்ண முடியாத விஷயம் இப்ப பண்ண போறாங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்த ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு போனா அந்த வெற்றி என்னோட வெற்றி இல்ல, அந்த வெற்றி உங்க எல்லாரோடைய வெற்றி இருக்கும், 1000 விளக்கு தொகுதியில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய வெற்றி இருக்கும். ஒரு பெண் ஜெயிச்சுட்டு ஒரு பெண் இந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டு இங்கே வாழ்ற பெண்களுக்காக சட்டசபையில குரல் கொடுத்தா அது கேட்க மாதிரி ஒரு குரல் இருக்கும். இங்கே இருக்க வாழ்ற பெண்களுக்காக இங்க வாழ்ற பெண்களுக்காக நான் வந்து ஒரு சகோதரியாக உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வீட்டின் மகளாக இருந்துட்டு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க தாயா இருந்துட்டு இங்க வாழ்ற ஒரு பெண் குழந்தைகளுக்கு நான் பாருங்க, நம்ம பெண் வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு தாய்மார்களோட வலி என்னன்னு எனக்கு தெரியுது. அந்த வலி போக்குறதுக்காக நான் சட்டசபைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். எதிர்கட்சிங்க உட்கார்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? பெண்களோட பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்? நான் ரொம்ப தூரமா போக விரும்பல. சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சியிலிருந்து கட்சி தாவி போயிட்டு இருக்கா. யாருல கட்சி தாவி போடல? திமுக இருந்து எல்லாமே வந்து திமுக பிறந்து வளர்ந்தவங்களா? அங்க இருக்கிறவங்க அமைச்சர்கள் வந்து வேற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாவி வரலையா? அது என்னென்ன குஷ்பு வந்தா வேற வந்து வீடுகளுக்கு மத்தவங்க வந்தா பரவாயில்லையா? ஏன் ஒரு பெண் பார்த்தா உங்களுக்கு வந்து அவளை எளிவா தெரியல, எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணும் அவளை பத்தி சொல்லலாம். ஒரு தைரியசாலி பெண் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அதுக்கு முன்னுதாரணமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திமுக இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் நான் அரசியல்ல. அப்போ இருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அடுத்த திமுகவின் தலைவர் யார் என்பதை பொதுக்குழுல முடிவு பண்ண செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த வார்த்தைகள் தான் நானும் சொன்னேன். அதுதான ஜனநாயக ரீதியாக இருக்கணும், அதுதான நியாயமான விஷயம். அப்ப ஜெனரல் பாடி வந்து பொதுக்குழு எதுக்கு இருக்கு? ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, என் வீட்டுல கல் தூக்கி வீசாரு ஆளுங்க வச்சுட்டு, வீட்டுல என் 2 குழந்தைங்க, அப்போ 10 வயசு 8 வயசு 2 பெண் குழந்தைங்க தனியா இருக்கும் போது ஆளுங்க எடுத்து என் வீட்டுல கல் தூக்கி வீசாங்க. வீட்டுல இருக்கிற பார்த்து செருப்பு கட்டி அடிச்சாங்க, என் முந்தானி பிடிச்சி எடுத்தாங்க. அம்மா ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அவமானம் நான் ஏற்பட்டிருக்கேன். ஆனா சரித்திரம் இங்க இருக்கு. ஒரு பெண் அவமானப்படுத்தினா
அவளால என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது ஒரு சரித்திரம் இருக்கு. அம்மா ஜெயலலிதா அவர்கள் சந்திக்காத ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்கள் பத்தி பேசாத வார்த்தைகளா எல்லாமே பார்த்துட்டோம். திமுக சொல்றேன், எதிர்கட்சிக்காரர்களுக்கு சொல்றேன். ஏன் நம்ம இன்னொருத்தர் தலைவர் இருக்காரு, அவர் பேர் சொல்ல கூட விரும்புறேன். அவ்வளவு பெரிய மனுஷன் கிடையாது. அவர் சொல்றாரு சினிமால வேலை வாய்ப்பு இல்லை, அதனாலதான் நம்ம தேர்தல் இறங்கிருக்குன்னு சொல்றாரு. அந்த தலைவருக்கு பேர் வேண்டாம் தம்பி, கேவலம், அது நமக்கு கேவலம் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு தலைவர் பேசுற பேச்சா எதுவாக பேச வேண்டாம், தகாத வார்த்தையால அவளை விமர்சிக்க வேண்டாம் தான் சொல்றேன். என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க. ஏன் நேற்று திமுக ஒரு அமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்க தாய் பத்தி அவ்வளவு தரக்குறையா பேசி இருக்கிறாரு. ஏன் எல்லாருக்கும் அறிந்த விஷயம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சருடைய தாயார் காலமானவங்க உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் பத்தி நீங்க எப்படி இவ்வளவு கேவலமாக பேச முடியும்? ஏன் இன்னொருத்தர் இருக்காரு, திமுக ஒரு பேச்சாளர் இருக்காரு, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கு வாஷிங் மெஷின் வழங்கப்படும், அவங்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். இதுக்கு ஒரு பேச்சாளர் என்ன சொல்றாரு, தாய்மார்கள் முன்னாடி எல்லாமே வேலை பார்ப்பாங்க, அப்புறம் மிக்சி கொடுத்துட்டாங்க, துணி துவைச்சாங்க, இப்போ வாஷிங் மெஷின் கொடுக்குறாங்க. முன்னாடி பெண்களோட இடுப்பு பார்க்கும்போது நல்லா அப்படியே ஒரு வரைய மாதிரி வரும். இப்போ வாஷிங் மெஷின் கொடுத்தா அப்படியே பானை மாதிரி ஆயிடும். பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பத்தி இப்படி கேவலமா பேச முடியுமா? நான் ரொம்ப தூரம் போக வேண்டாம் சொல்றேன். திமுக யார பெண்கள் பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்களோ வாங்க, ஒரு நாள் இங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் தாய்மார்கள் செய்ய வேலை ஒரு நாள் செஞ்சு பாருங்க. காலையில 4 மணிக்கு முடிச்சிட்டு கோலம் போட்டு எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பி பள்ளிக்கூடத்துக்கு வேலை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை வேலை செஞ்சுட்டு சாப்பிடுறதுக்கு நேரம் கூட இல்லாம மத்தியானம் வந்துருவாங்க, அப்ப சாப்பாடு ரெடி பண்ணணும், சாயந்தரம் டீ குடிக்கிறதுக்கு டைம் இல்ல, துணி துவைக்கணும், நைட்டு எல்லாரும் வந்துருவாங்க, மறுபடியும் நைட்டு சமையல் பண்ணணும், அதுக்கப்புறம் நைட்ல எல்லா பாத்திரம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது 12 மணி 1 மணி, காலையில் எழுந்திரதுக்கு 4 மணி. துணி துவைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா ஒரு பெண் கிட்ட கேட்டு பாருங்க. வாஷிங் மெஷின் கொடுத்தா இடுப்பு பேரல் ஆகாதுங்க. இந்த பேச்சாளருக்கு சொல்ல விரும்புறேன், உங்க வீட்டுல வாஷிங் மெஷின் இருக்கு, அதனால நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பார்த்துட்டு பேசுறீங்க. ஆனா நீங்க பெண்களுக்கு வாஷிங் மெஷின் கொடுத்தா அவங்களுக்கு 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, கொஞ்சம் நிம்மதியாக டீ குடிக்கிறதுக்கு டைம் கிடைக்குங்க. அது கூட உங்களால பொறுத்துக்க முடியல. தாய்மார்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது கூட உங்களால பொறுத்துக்க முடியல. நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இந்த தேர்தலில் இந்த வெற்றி என்னோட வெற்றி இல்லாம உங்களுடைய சகோதரியோட வெற்றி, உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணோட வெற்றி. துணிச்சலாக இறங்கி நம்ம வேலை பார்த்தா நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். இந்த 6வது இடத்துல அவங்களால முன்னேற முடியுங்கிறது ஒரு தைரியம் கொடுக்கும். என்னை ஜெயிக்க வைங்க, அதுக்கு காரணம் நான் சட்டசபையில அழகு பார்க்கறதுக்கு இல்ல, என்னை ஜெயிச்சு வச்சா கீழே இறங்கி உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு சகோதரியாக நான் தயாரா இருக்கேன். எல்லா பெண்கள் இந்த தொகுதி இருக்கு பாருங்க, எனக்கு 1000 விளக்கு தொகுதினா எனக்கு 1000 கனவுகள் இருக்கு இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த தொகுதி 1000 விளக்கு தொகுதி ஏன் பேருன்னு சொல்றோம்? 1000 விளக்கு தொகுதி ஏன் 1000 விளக்கு மாதிரி ஏன் ஜோதிக்க கூடாது? ஏன் ஒவ்வொரு தெருவுல லைட் எரியக்கூடாது? ஏன் ஒவ்வொரு இடம் அழகா இருக்கக்கூடாது? ஏன் இங்க வாழ்ற மக்களுக்கு வாழ்க்கையில எல்லா வசதிகள் பண்ணி கொடுக்க கூடாது? முடியும், ஆனா அதுக்கு மனசு வைக்கணும். மனசு வச்சா முடியாதது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. மனசு வச்சா சாதிக்க நினைச்சா நிச்சயமாக நம்மளால சாதிக்க முடியும். அந்த மனசு வைக்கிறதுக்கு தைரியம் எனக்கு இருக்கு.
உங்களுக்கு நல்லது செய்யணும் எண்ணம் எனக்கு இருக்கு. தாய்மார்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக எல்லா தைரியம் எல்லா நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என்னால முடியும், செஞ்சு காட்டுவேன், நிச்சயமாக பண்ணி காட்டுவேன். அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க, செய்வீர்களா கேட்பாங்க. இன்னைக்கு நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், மே 2ஆம் தேதி சட்டை சபைக்கு என்ன அனுப்புவீங்களா? இந்த நம்பிக்கை தான் என்னுடைய தைரியம். இங்க தாயர்களுக்கு தொகுதியில் வாழ்ற ஒவ்வொரு தாய்மார்களுடைய குரல் ஏன் குரல சட்டை சபையில ஒழிக்கும். அந்த தைரியம் தான் எனக்கு இருக்கு. பேசுவேன் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பசங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக. இந்த 1000 விளக்கு தொகுதி ஜெயிச்சிருப்பேன், 1000 விளக்கு மாதிரி ஜொலிக்கு வைப்பேன். இது உங்களுக்கு நான் இங்க சத்தியம் பண்ணி சொல்றேன். நிம்மதியா இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக, நான் இருக்கேன் உங்களுக்காக. பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, உங்களுக்காக அம்மாவின் ஆட்சி இருக்கு, உங்களுக்காக நம்மளுடைய அத்தனை கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் கூட்டணியில இருக்கும். இந்த வெற்றி நம்மளுடைய வெற்றி, இந்த வெற்றி அம்மா ஜெயலலிதாவின் வெற்றி, இந்த வெற்றி நம்ம பிரதமர் மோடி அவர்களின் வெற்றி, இந்த வெற்றி தாய்மார்களுடைய வெற்றி இருக்கும். முடிவு செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி குஷ்புக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம். உறுதியோட போங்க, 6ஆம் தேதி வாக்களிங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மத்திய அமைச்சர் ஸ்ரீமதி ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லுகிறேன். Thank you, ma'am. Thank you for being such a huge support and coming all the way for me. Thank you. Michael Zoyers. நன்றி, வணக்கம், வெற்றி நமதே. அருமையான பேச்சை நம்முடைய அமர்ந்திருக்கிறார் திருமதி புஷ்பா அவர்கள். உறுதியாக அவருடைய வெற்றியை நாம் அனைவரும் உறுதி செய்வோம். இப்பொழுது நம்முடைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஸ்மிருதி இரானி அவர்கள் உரையாற்றுவார்கள். அவருடைய பேச்சை நான் நாராயணன் திருப்பதி மொழிபெயர்ப்பேன். I request Mrs. Smriti Irani, I will translate. So kindly cooperate with me. Vanakkam. I am grateful that I have been offered an opportunity to have my speech to you translated. But before we begin, I come here today with folded hands so that you can bless our candidate Khushbu. And I want to say, Tamare Malaratum, Tamilakam Malaratum. I come to you today to seek blessings for the poor. I come to you today to seek blessings for building a new India. I come to you today to seek blessings for Narendra Damodar Das Modi, a man who has served you for 6 years not only as Pradhan Mantri but who is proud to call himself your Pradhan Sevak. வணக்கம். நான் இங்கு உங்களிடையே வந்திருப்பது குறித்து பெருமைப்படுகிறேன். இந்த பேச்சை துவங்குவதற்கு முன்னாலே நான் இங்கு வந்திருப்பது ஏழைகளுக்காக, நான் இங்கு வந்திருப்பது ஏழைகளுக்கு பல வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்காக. நமது பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தொடர்ந்து 6 வருடங்களாக நம்முடைய பிரதம மந்திரியாக அல்ல, பிரதம சேவகராக நமக்கு மிகப்பெரிய சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். In the year 2013, there was a national outcry when the Congress-led UPA, along with DMK leaders, looted the treasury of India. In the year 2013, there was a need in the nation for leadership that will ensure justice for all and appeasement of none. 2013ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு ஒரு மோசமான அரசாங்கத்தை இங்கே கொடுத்துக் கொண்டிருந்தது. இங்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற கொள்கையோடு நாம் ஆட்சிக்கு வந்தோம்.
A nation that was shamed by corruption and scams such as 2G. That nation crowd out for a leadership to bring about transparency and good governance. 2G ஊழலினாலே ஏற்பட்ட இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவை அடுத்து நாம் ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசை ஒரு அருமையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்திலே நாம் அமர்ந்தோம். It is then that you blessed Narendra Modi and he promised you that a government of the center under his leadership will ensure justice for all those who are poor, will ensure new opportunities for the young and will ensure respect for women. ஏழைகளுக்கு அனைத்து சலுகைகளையும், இளைஞர்களுக்கு அனைத்து வேலை வாய்ப்புகளையும், பெண்களுக்கு நீதியையும் கொடுப்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் நம்மிடையே பதவியேற்றுக் கொண்டார். இந்த அரசு அமைந்திருக்கிறது. And that is why Narendra Modi started the Jan Dhan Yojana, and for the first time in the history of our country 41 crore poor Indians could open a bank account for the first time in their lives, which included over 90 lakh Tamilians. அதனால்தான் ஜன்தன் திட்டம் என்கின்ற அனைவருக்கும் வங்கி கணக்கு என்கின்ற திட்டத்தை நம்முடைய பிரதமர் கொடுத்தார். 41 கோடி குடும்பங்கள் இந்த வங்கி கணக்கிலே இணைந்துள்ளன. அதில் 96 லட்சம் பேர் தமிழர்கள். It is at that time that the DMK leadership asked Modi, why open bank accounts for the poor? And it is then that the Bharatiya Janata Party reminded UPA leaders that it is under the Congress rule that a Congress leader said that when from the Indian treasury 1 rupee leaves Delhi, it is only 10 paisa that reaches the poor. Narendra Modi resolved that the poor will get complete rights and justice, and that is why 41 crore poor Indians through Jan Dhan Yojana received money directly from the Indian treasury. அப்பொழுது திமுக தலைமையும் காங்கிரசினுடைய தலைமையும் கேட்டது, எதற்காக அனைவருக்கும் வங்கி கணக்கு, ஏன் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு சலுகைகள் போய் சேருமா என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 41 கோடி தமிழர்களுக்கும் அந்த காலத்தில் காங்கிரஸ் இருந்த பொழுது 1 ரூபாய் கொடுத்தால் 15 பைசா தான் சென்றது. ஆனால் இன்றைக்கு நேரடியாக 41 கோடி குடும்பங்களுக்கும் அனைத்து உதவிகளும் பணமும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் சென்று சேர்கிறது. You saw yourself during the pandemic COVID-19, 22 crore poor Indian women received 30,000 crore rupees directly into their bank account. கொரோனா காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் 22 கோடி குடும்பங்களுக்கு 30,000 கோடி நேரடியாக மக்களுடைய அனைவருக்கும் வங்கி கணக்கிலே சென்று சேர்ந்திருக்கிறது. But the DMK leadership opposed it because DMK stands for dynasty, money and Katta Panchayat. ஆனால் திமுக அதை எதிர்த்தது. DMK என்றால் they looted our treasury so that their family could make money, and Katta Panchayat ensured that the mafia raj of the DMK and the Congress party persists in this country. But today when we are before you, we plead to you that let their autocracy not rise again, let the Katta Panchayat not raise its head in Tamil Nadu again. 6th of April, go to the polling booth. Do not vote for dynasty, vote for democracy, vote for Bharatiya Janata Party, vote for Khushbu. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை கொன்று குவிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய சொத்தை, நம்முடைய கருவூலத்தை அதை அழிக்க பார்க்கிறது. கட்ட பஞ்சாயத்து செய்து அதன் மூலம் அவர்களுடைய சொத்தை வளர்க்க பார்க்கிறது. வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த டைனாஸ்டி DMK என்று சொல்லப்படுகிற அந்த டைனாஸ்டி என்பதை டெமோக்ரசி, அதாவது ஜனநாயகமாக நாம் மாற்ற வேண்டும். அவர்களுடைய குடும்ப ஆட்சியை ஒழித்து ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும். அந்த 6ஆம் தேதி அதற்காகத்தான் உங்களிடையே நாம் இப்பொழுது வாக்கு கேட்க வந்திருக்கிறோம்.
Vote for your family and not the DMK family. Your family deserves development, and that is why Narendra Modi in the past 6 years has built 10 crore toilets for poor Indian families, which includes 90 lakh Tamilians. உங்களுடைய குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். 10,000 கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதுல கிட்டத்தட்ட 90 லட்சம் 90 லட்சம் கழிப்பறைகள் தமிழகத்துக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். Vote for your family and not the dynasty, because it is Narendra Modi who ensured that the poor citizens in our country get Ayushman Bharat Yojana, 10 crore poor families Yojana's benefit. உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். 10 கோடி குடும்பங்கள் என்ற ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லப்படுகிற நம்முடைய காப்பீட்டு திட்டத்திலே, சுகாதார காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழர்கள். Vote for your family and not the DMK dynasty, because it is for the poor farming families of this country that Narendra Modi ensured that 10 crore farmers in our country get rupees 1 lakh crore directly into their bank accounts, of which 96 lakh farmers are from the state of Tamil Nadu. இங்கே உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திமுகவினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். இங்கே கிட்டத்தட்ட 9 கோடி 9 கோடி 10 crore farmers, 1 lakh 10 கோடி விவசாயிகளுக்கு இதுவரையிலும் 1 லட்சம் கோடி அளவிற்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலே பணம் சென்று சேர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் 90 லட்சம், அதாவது தமிழகத்தில் 96 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே பணம் சென்று சேர்ந்திருக்கிறது. Vote for your family and not the DMK dynasty, because it is for your families in the state of Tamil Nadu that Narendra Modi gave 107 projects under the Sagarmala project worth 2 lakh crores. 107 திட்டங்கள், சாகர்மாலா திட்டத்திலே 107 திட்டங்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மட்டும் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திமுகவினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். Vote for your family and not the DMK dynasty, because it is for your families that Narendra Modi's government gave over 26 highway projects to Tamil Nadu worth 23,000 crores. 26 நெடுஞ்சாலை திட்டங்கள் 23,000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்திற்கு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திமுகவினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். Vote for your family, and when you go to vote on the 6th, remember, imagine if during the pandemic in India, in the center there was a UPA government, would 80 crore poor Indians receive free ration for 8 months? Ask yourself that. உங்கள் குடும்பத்திற்கு வாக்களியுங்கள், திமுகவின் குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். 20 கோடி மக்கள் இந்த நாட்டில் 20 கோடி குடும்பங்கள் 6 மாதங்கள் இலவசமாக இங்கே ரேஷன் பொருட்களை மத்திய அரசு வழங்கியது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு வாக்களியுங்கள், திமுகவின் குடும்பத்திற்கு வாக்களிக்காதீர்கள். When you go to vote, please ask yourself, if there was a UPA Sarkar in the center during the pandemic, would 22 crore women get 30,000 crores in their bank accounts, or would the dynasty steal that money away from the poor? திமுகவுடைய, அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்திருந்தால் இந்த 22 கோடி பேருக்கு இந்த பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணம் சென்று சேர்ந்திருக்குமா, அல்லது திமுக மற்றும் காங்கிரஸ் அதை திருடி இருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். That is why today I come before you to plead, do not vote for DMK, because DMK stands for dynasty, money and Kata Panchayat. Vote for the Bharatiya Janata Party, because Bharatiya Janata Party stands for New India, stands for development, stands for people's prosperity, stands for respect of women.
அதனாலதான் இன்று உங்களிடையே வாக்குகளை கேட்க வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி புதிய இந்தியாவை உருவாக்க, முன்னேற்றத்தை உருவாக்க, மக்களை மேன்மையடைய செய்ய, இதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களிடையே வாக்கு கேட்க வந்திருக்கிறது. And today when I speak about respect for women, all the gentlemen who are standing here before me need to ask this question themselves. That recently a DMK leader had the audacity to abuse the mother of the chief minister. Correct. Such a political party, will they give respect to average Tamilian women? Is a question you need to ask yourself when you go to vote. இன்றைக்கு திமுகவுடைய முக்கிய தலைவர் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தாயார் குறித்து மிக மோசமாக பேசி இருக்கிறார். அப்படி ஒரு கட்சியினுடைய ஒரு முதலமைச்சரை பற்றி, அவருடைய தாயாரை பற்றி பேசுபவர்கள் நம்மை போன்ற சாதாரண மக்களை எப்படி பேசுவார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். தாமரை மலரட்டும், தமிழகம் வளரட்டும். அதனால்தான் சொல்கிறேன், தாமரை மலரட்டும், தமிழகம் வளரட்டும் என்று. நன்றி. நன்றி. Raja, madam. Madam, you have to condemn Raja. He spoke bad about Electronics father. Please. சொல்லுங்க மேடம். எடப்பாடி கேவலமா பேசியிருக்கான் ராஜா. ராஜா அவர்கள் கேவலமா பேசியிருக்கான். ஒரு குடும்பத்தை, ஒரு புகழ்மிக்க குடும்பத்தை, ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர் என்று இந்த தமிழ் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சார்ந்த அடிப்படை I knew Raja was corrupt. ராஜா ஒரு ஊழல்வாதி என்று தெரியும். ஆனால் மனதறிவில் அந்த காலம் அடுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை 2 நாட்களுக்கு முன்புதான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற